அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அதில் ஃபேர் நீட்ன்ற முழக்கத்தை டெல்லியில் வைக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபேர் நீட் அப்படின்ற ஒரு முழக்கத்தை டெல்லியில் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பேன் நீட்ன்ற முழக்கத்தை வைக்கிறாங்க. எந்த முழக்கம் தேவைப்படுகிறது? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த நீட்டை கொண்டு வந்த ஆளே இந்த திமுக காரன் தான். அதுக்கு எங்கேயாவது தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தின் கையில் கொடுத்து கும்பிட்டு விழுந்த மனிதர்களே இவர்கள் தான். கேவலமானவர்கள். இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை திமுக, டெல்லியில் ஆட்சியில் இருந்தார்கள். அதனால் உண்டியல் இங்கே கிடையாது. உண்டியல் இப்போ மாற்றுக் கட்சி கையில் இருக்கிறது. புதிய உண்டியல் திறப்பதற்காக இவர்கள் தான் நீட்டை அங்கே கொண்டு போனார்கள். அந்த நீட்டு மந்திரி நாம் தான் நீட்டை நாம் உண்டாக்கி விட்டோம். பிறகு இனிமேல் இந்தியா முழுவதும் பெரிய உண்டியலாக வைத்துக் கொள்ளலாம், தமிழ்நாட்டு உண்டியலை விட பெரிய உண்டியலாக என்று கருதி செய்தார்கள். கேவலமானவர்கள். அதற்கு பிறகு அது ரொம்ப மாநில உரிமைகளை முற்றாக போய்விட்டன சார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்காரு, நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் இயக்கம் திமுக தான் அப்படின்னு. ஏன்பா, நான் ஒரு வரலாற்று உண்மையை சொல்கிறேன், அவன் அந்த ஆள் போட்டிருக்கிறாருன்னு சொல்கிறிய. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நீனே அவனுக்கு பதில் சொல்லாமல் எங்கிட்ட மறுபடியும் கேட்குற. பாராளுமன்றத்தில் இந்த நீட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமாக்கியது திமுக. இது பாராளுமன்ற ஏடுகளில் இருக்கிறது. அப்புறம் இதுக்கு எதிராக கொண்டு வந்ததுக்கு எதிராக நீனே குரல் கொடுத்தா என்பது பெருமையா? நான் செய்தது முட்டாள்தனம் என்று ஒரு நாளாவது சொல்லியிருக்கிறாயா என்று கேட்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நாங்கள் கொண்டு வந்தது முட்டாள்தான். எனக்கு உள்மனதில் பெரிய உண்டியல் நோக்கம், அது வெளியே சொல்ல முடியாது. ஆனால் பரவாயில்லை, நாங்கள் ஏதோ நினைத்து எதையோ செய்து விட்டோம், தவறாக போய்விட்டது. நாங்கள் இது மாநிலத்தின் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னால் அது நியாயம் இருக்குது. அதை விட்டு அப்படி சொல்லுகிறார், இப்படி சொல்லுவார். முந்தா நாள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆங்கில பத்திரிகையில். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் ஆங்கிலத்தில் இந்த கட்டுரை வந்திருக்கிறது. எழுதி கொடுத்துருப்பார்கள் என்று வைத்துக்கொள். அதில் ரொம்ப பெரிதாக பேசுகிறார். அதாவது கல்வி நிறுவனப்படுத்தப்பட்டு விட்டது, தனியார் கைக்கு போய்விட்டது நீட்டின் காரணமாக. அதான் உண்மை. செஞ்சது நீங்கள் தான்டா. 50 ஆண்டுகளாக நாடாண்டீர்களே, மருத்துவக் கல்லூரிகளை பெருக்கினீர்களா? தனியார் மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அது போதுமானதாக இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. கல்வி இட் இஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், இட் இஸ் நாட் மெரிட்டாக்ரஸி என்று சொல்லியிருக்கிறார். தகுதி அடிப்படையில் கல்வி வளரவில்லை, அது பண அடிப்படையில் போய்விட்டது. ஆகவே இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிவிட்டது என்று அந்த ஆங்கில கட்டுரையில் எழுதியிருக்கிறார். இப்பொழுது தனியார் நிறுவனம், அதில் ஒரு பெரிய, நான் ஒருவன் தான் இதை எத்தனையோ ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், 1,50,000 பேர் தேர்வு எழுதுகிறான் தமிழ்நாட்டில், 65,000 பேர் தேர்ச்சி அடைகிறான், 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. 50,000 பேர் அனிதா தோற்றதினால் செத்தார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், வெற்றி பெற்றவனெல்லாம் இருக்கிறான், அவனுக்கு இடம் கிடைக்கவில்லை. அவர் வெற்றி பெற முடியவில்லை, மனம் உடைந்து செத்து விட்டால் நமக்கு பரிவு இருக்கிறது, அது வேறு. அது நீட்டில் தேர்வே பெற முடியாமல் தோற்று விட்டார். அவ்வளவு கடுமையான தேர்வு அது. அதனாலே பல உயிர்களை அது பழி வாங்குகிறது என்று நீ சொல்வது எனக்கு புரிகிறது. பழி வாங்குவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். 65,000 பேர் தேர்ச்சி அடைந்து விட்டு தேர்வில் இருக்கிறான். 3 ஆண்டு இதுக்கு கோச்சிங், ஏகப்பட்ட பணச்செலவு, இவ்வளவும் செய்த பிறகு 1,50,000 லட்சம் பேர் தேர்வு எழுதி 65,000 பேர் தேர்ச்சி அடைந்தால் 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. அந்த கல்வி நிறுவனம் வைத்திருக்கிற நாய்களை எப்படி இடம் கொடுப்பார்கள் தெரியுமா? 600 மதிப்பெண் எடுத்தவனும் கொடுக்க மாட்டார்கள், அவங்ககிட்ட பணம் இருக்காது. ஓகே, அவன் பச்சை முத்து மகன் கருப்பசாமியாக இருப்பான், அவனிடம் பணம் இருக்காது, 600 மதிப்பெண் எடுத்திருப்பான். ஜோசி மகன் கோஷியாக இருப்பேன், அவங்ககிட்ட பணம் இருக்கும், அவனுக்கு 200 மதிப்பெண் எடுத்தவனுக்கு இடம் கொடுப்பார்கள், 600 மதிப்பெண் எடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டார்கள். நான் சொல்வது 65,000 பேருக்கு இடம் கொடுத்தால் பேச்சில்லை. 65,000 பேர் 10,000 பேருக்கு தான் இடம் கொடுக்க முடியும். இந்த 10,000 பேர்
எவன் கூடுதல் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு தான் தனியார் கல்லூரிகள் கொடுக்கின்றன. கொஞ்சம் கோட்டா அரசு கோட்டா அது நிரம்பி விடுகிறது. அதில் எடப்பாடி சொன்ன 7.5% மாணவர்கள், அதான் அவர் போட்ட சட்டம் தான். அரசு பள்ளியில் படித்தவன் இந்த அனிதாக்கள் எல்லாம் தேவையில்லாமல் சாக வேண்டிய கட்டாயம் இல்லாமல் அரசு பள்ளியில் படித்தவன் 7.5% பேருக்கு அவர் இடம் கொடுத்தார். நீங்களெல்லாம் ஒதுங்கியிருங்கள், எங்களுக்கு குடம் கொடுத்து விட்டு நாங்கள் 47 மதிப்பெண்ணோடு வருவோம், எங்களுக்கு இடம் கொடு, நாங்கள் கோச்சிங் சென்டருக்கு போய்விட்டு வர மாட்டோம், எங்களுக்கு இடம் கொடு என்று இவர் ஏற்படுத்திய சட்டத்தினால் 7.5%. அதை வேண்டுமானால் 10% ஆக்கலாம் அதிகபட்சம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 55,000 பேருக்கு இடம் கிடைக்கவில்லை. கோச்சிங் சென்டரில் பெரும்பணம் செலவழித்தவனுக்கு, அதில் 600 மதிப்பெண் எடுத்தவனுக்கு இடம் கிடைக்காமல் 200 மதிப்பெண் எடுத்தவனுக்கு கொடுக்குறான். ஏனென்றால் இவன் 3 கோடி கொடுக்குறான். பச்சைமுத்து உடையார், ராமச்சந்திர உடையார், நம்ம சண்முகம் எம்ஜிஆர் காலத்தில் பெற்றார் சண்முகம், இப்போ ஜேபிஆர் ஜிபிஆர். அதாவது லார்சன் டியூரோ என்ற ஒரு பெரிய நிறுவனம் இருக்காது, எல்என்டி என்றதை சொல்வார்கள். பெரிய துறைமுகங்கள் கட்டுவது, பெரிய சாலைகள் போடுவது, 500,000 கிலோமீட்டருக்கு எல்லாம் லார்சன் டியூரோ தான். பெரிய நிறுவனம் அது. 3,000-4,000 ரூபா அது ஒரு ஷேரினுடைய விலை. 10 ரூபா ஷேரினுடைய விலை 4,000 ரூபா. அவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு சமமாக இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ அடிக்கணும் இந்த கல்வியில் எவ்வளோ பணம் அடிக்க முடியும்னு நம்ப முடியுமா? அவன் துறைமுகம் கட்டுறான், வட இந்தியாவுக்கு சாலை போடுறான், அதனால் அவன் வந்து ஒரு 10 ரூபா மதிப்புள்ள முகமதிப்புள்ள பங்கு 4,000 ரூபாய்க்கு விற்கிறது என்று சொன்னால் அவ்வளோ லாபம் அதில் வருகிறது. அவன் அவ்வளோ பெரிய வேலையை செய்கிறான். நான் சொல்கிறது தெரியல, இவங்க வெறும் கல்வி நிறுவனம் நடத்தி அவனுக்கு சமமாக பணம் வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய சுரண்டல் நடக்கிறது இங்கே. இது நான் அறிவு தெளிவோடு சொல்லுகிறேன். அதாவது குறைவான இடங்கள் இருந்து கூடுதலான பேர் அதை நோக்கி போட்டியிட்டால் பிறகு நீட்டு வரும், நீட்டுக்கு நீட்டும் வரும். எப்படி நீ அவனை வடிகட்டுவ? 7.5 லட்சம் பேரும் மெடிக்கல் காலேஜுக்கு போட்டியிடுவார்கள். +2 தேர்வு அடிப்படையில் மருத்துவக் கல்லூரி இடங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்று நீ சொன்னால் 10,000 இடங்கள் தான் நம்மிடம் இருக்கிறது. 7.5 லட்சம் பேர் +2 எழுதுகிறார்கள், தேர்ச்சி அடைகிறார்கள். 7.5 லட்சம் பேரும் இங்கே வந்து மோதுவார்கள். அப்பொழுது நீ யாருக்கு இடம் கொடுப்பாய்? 99.20 மதிப்பெண் எடுத்தவனுக்கு தான் இடம் கொடுப்பார். ஆனால் உன் கையில் அது வந்து சேர்ந்து விட்டால் வாத்தியாரை கூப்பிட்டு மார்க் போட சொல்வாய். எவன் பணம் தருகிறானோ அவனுக்கு இடம் கொடுப்பதற்கு தயாராகி விடுவாய். இது இப்பொழுது பெரிய நிறுவனத்தின் கையில் இருக்கிறது. இதிலேயே தப்பு வருகிறது, லீக் ஆகிறது, அந்த கசிவு வினாத்தாள் கசிகிறது. இதில் ஒரு அதிகாரி எவனோ தப்பு செய்கிறான், உடனே அரசு அதில் சம்பந்தப்படாத காரணத்தினால், இது மந்திரி செய்த தப்பில்லை, அரசு செய்த தப்பில்லை, இது அதிகாரிகள் செய்த தப்பு. அவனை பிடித்த அவ்வளவு விரையும் நாம் இப்பொழுது கம்பி எண்ணெய் வைத்திருக்கிறோம். அவர்கள் மீது நடவடிக்கை கடுமையாக பாய போகிறது. எஞ்சிய காலம் முழுவதும் அவர்கள் சிறையில் இருப்பார்கள். பின்னால் வருகிற அதிகாரி இதை கண்டு பயப்படுவான். நான் சொல்வது தெரிகிறதா? நீனே தானே நடத்துவாய் எல்லாவற்றையும். எவனுக்கு மருத்துவக் கல்லூரி இடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாவே அவன் தான் +2ல் 99.25 மதிப்பெண் எடுப்பான். நீ பண்ணுற வேலை என்னன்னு தெரியாதா? ரெண்டாவது, 7.5 லட்சம் பேர் 10,000 பேராக சுருங்கணும்னா எப்படி சுருங்குவான்? நீ இடத்த கூட்டு, 50,000 இடமாக்கு. நீட் தேர்வில் வெற்றி பெற்றவனாவது எல்லாருக்கும் இடம் கிடைக்கும். இப்போ எவனுக்குமே இடம் கிடையாது. ஸ்டாலின் சொல்கிற முறைப்படி வந்தால் 7.5 லட்சம் பேர் மோதுவான், 10,000 பேருக்கு தான் கிடைக்கும். 7.5 லட்சம் பேர் எங்கே இருக்குது, 10,000 பேர் எங்கே இருக்குது? இவருடைய நீட்டு முறைப்படி வந்தால் 65,000 பேர் தேர்ச்சி அடைந்து, 1.5 லட்சம் பேர் முண்டி, 65,000 பேர் தேர்ச்சி அடைந்து 10,000 பேருக்கு கிடைக்கும். 10,000 பேரில் 2,000-3,000 இடம் அரசு சம்பந்தப்பட்ட இடங்களாக இருக்கும். மீதி எல்லாம் பச்சைமுத்து உடையாரும் நம்முடைய சண்முகம் முதலியாரும் அவர் ராமச்சந்திர உடையாரும் அவர்கள் வைத்தது தான் சட்டம். பிறகு பெருங்கொள்ளை அடிப்பார்கள், அடித்து எல்என்டி போல பெரிய நிறுவனமாக வளருவார்கள். நீ சொல்கிறியா இட் இஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், இட் இஸ் நாட் மெரிட்டோக்ரஸி என்று சொல்கிறாய். நீ செய்திருக்க வேண்டிய வேலை தானே இது. மருத்துவக் கல்லூரிகளை ஆண்டுதோறும் பெருக்குவதற்கு முயன்றாயா? பையனுக்கு மத்தியானம் மேட்டி ஷோ பார்ப்பதற்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுக்குறாய். மருத்துவக் கல்லூரி வளர்வது நல்லதா? இவனுக்கு மாதம் 1,000 ரூபாய் மேட்டி ஷோ பார்ப்பதற்கு கொடுப்பது நல்லதா? அவனை படிப்பதற்கு கல்லூரிக்கு இழுக்கிறார்களாம். அவன் வெறும் எம்ஏயும் பிஏயும் வரலாறும் அதுவும் இதுவும் இந்த ஆகாத படிப்புக்கும் அவன் விரும்புவது இல்லை. அவன் எல்லோரும் அங்கே போய் நிற்கிறான்.
ஒன்று பொறியியல், இல்லாவிட்டால் மருத்துவம். இது ரெண்டும் தான் பெரும் பொருள் ஈட்ட முடியும், பெருஞ்சம்பளம் வாங்க முடியும். அதற்கு எல்லா மோதல்களும் நடக்கிற போது வடிகட்டுதல் கடுமையாக நடக்கும். நீட்டு வடிகட்டுதலிலேயே எஞ்சி போயிருக்கிறவர்கள் இத்தனை பேர் என்றால், நீ சொல்லுகிற +2 அடிப்படையிலான தேர்வில் எஞ்சி இருக்கிறவர்கள் 7.5 லட்சம் பேர் இருப்பார்கள். 7.5 லட்சம் பேர் 7,40,000 பேர் வெளியே நிற்பான். அப்பொழுது தற்கொலை பண்ணிக்கொள்ள மாட்டானா? இதெல்லாம் நீங்கள் பிரச்சனையை நோக்கியே போவதில்லை. நீங்கள் எல்லாம் திருட்டு கூட்டம். அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி ஒரு திருட்டு கூட்டம் இந்த திராவிட மாடல் கூட்டம். ஆகவே இவர்கள் எதையாவது சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் தான் கொண்டு வந்தேன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. ஓகே, மாணவர்களோட போராட்டத்தை அடக்குறாங்க காவல்துறை டெல்லியிலும் தமிழ்நாட்டவர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், அந்த மந்திரியை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீக்கி விட்டு அவரை கொண்டு போய் அக்ரிகல்ச்சரில் போடுகிறார். ஒரு 2 மாதம் கழித்து என்ன பண்ணுவேன், அன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்துவாயா? இதெல்லாம் என்ன நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய தனியார் அமைப்பு, இல்லை அரசுக்கு கீழ்ப்பட்ட அமைப்பு ஒன்று அந்த தேர்வை நடத்துகிறது. ரொம்ப கடுமையான அமைப்பு அது, இந்தியா முழுவதுக்கும் நடத்துகிறது. பெரும்பகுதி சரியாகத்தான் நடக்கிறது. எப்பொழுதாவது ஒரு முறை எவனாவது ஒருவன் இந்த தப்பை செய்து விடுகிறான். அதனாலே இந்த கசிவு ஏற்பட்டு அப்புறம் மீண்டும் தேர்வு வைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மாநிலங்கள் கைக்கு வந்துவிட்டால், நான் கல்வியும் மருத்துவமும் மாநிலங்கள் கையில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, குறைவான அதிகாரம்தான் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும் என்று கருதுகிறவன் தான் நான். என்ன, மோடியினுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசத்து ஆட்சியாகத்தான் இருக்கும் என்பது தனி கருத்து. ஆனால் என்ன செய்ய முடியும் கூடாது? நீங்கள் ஆகின்ற காரியம், ஏதாவது மருத்துவக் கல்லூரி இடங்களை பெருக்கினீர்களா? 13 லட்சம் கோடி கடன் வைத்தாயே, இதில் ஆக்கப்பூர்வமான காரியம் ஏதாவது செய்தாயா? சட்டி கொடுத்தாய், முட்டி கொடுத்தாய், சேலை கொடுத்தாய், பொங்கலுக்கு கொடுத்தாய், கோடை விடுமுறையை கழிப்பதற்கு கொடுத்தாய். இதைத்தானே செய்தாய். ஓட்டு போடுகின்றவனுக்கு தனியாக பணம் போனால் அவன் திரும்ப திரும்ப நமக்கே செருப்பால் அடித்தான். உன்னை செருப்பால் அடித்து உட்காருங்கள் வீட்டில் என்று சொன்னான். என்ன, அதனாலே இந்த வேலையை செய்து ஒரு வளர்ச்சியும் இல்லை என்று சொல்கிறேன். ஸ்டாலினுடைய காலத்தில் தான் கரையை தொட்டது வளர்ச்சி. என்ன காரணம் என்றால், எல்லாம் இலவசங்கள் கொடுத்ததை தவிர அவர் அவ்வளவுக்கும் கடனை வாங்கினார். எல்லாருக்கும், அம்மாவுக்கு ஒரு வீட்டில் அம்மாவுக்கு 1000, மகளுக்கு 1000, மகனுக்கு 1000. மகன் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு, மகள் என்ன செய்வாள் என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது தானாக படிக்க வருகிறார்கள். முன்பு அவர்களை தூண்ட வேண்டியது இருந்தது. அம்மா காலத்தில் நீ 5 ஆண்டுகள் படித்து விடு, 50,000 ரூபாய் தருகிறேன், 1 பவுன் சாலி தருகிறேன், நீ திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் அமைந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் தூண்ட வேண்டிய காலம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அதுவே குறைந்து விட்டது. இப்பொழுது தானாக முட்டி மோதுகிறார்கள். படிக்காத ஆளே கிடையாது. சலுகைகள் ஏராளமாக இருக்கின்றன. பொறியியல் கல்லூரியிலலாம் கிராமந்தோறும் பொறியியல் கல்லூரிகள் இருக்க முடிவதற்கு என்ன காரணம்? இவர்கள் கொடுக்கின்ற சலுகை தொகைகளை வைத்தே அந்த கல்லூரிகளில் இவர்கள் சம்பளமெல்லாம் கட்ட வேண்டாம். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற சலுகை பணத்தை கொடுத்தாலே மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துக்கொள்வான். மருத்துவக் கல்லூரியில் பாடம் நடத்த மாட்டான். 50 வாத்தியார் இருக்க வேண்டுமென்றால் 5 வாத்தியார் தான் நிரந்தரமாக வைத்திருப்பான். ஒரு 5 வாத்தியாரை அவன் தற்காலிகமாக கூட்டிக் கொண்டு வந்து நடத்த சொல்லுவான். லேப் இருக்காது, எதுவும் இருக்காது. ஒவ்வொரு இந்த விஸ்வநாதன் சொல்லுகிறார், உயர்கல்வி மோசமாக இருக்கிறது. இந்தியாவின் பாதி பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஆனால் அந்த கல்லூரியில் படித்தவர்களுக்கு வேலை பாடமே சொல்லிக் கொடுப்பது இல்லையே. தெரியுமா உனக்கு? இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த உனக்கு தெரியுமா? உன் அமைச்சருக்கு விஸ்வநாதனுக்கு தெரியுமா, இல்லை விஜய்க்கு தெரியுமா? எவன் வந்தாலும் சேர்த்துக்கொள்கிறான் இன்ஜினியரிங் காலேஜில். உனக்கு அரசு கொடுக்குற சலுகை பணத்தை மட்டும் கொடு. அது போதுமானது இல்லை ஒரு கல்லூரி நடத்துவதற்கு. வாத்தியார் வச்சுக்கலாம் தானே போனது போதுமானது இல்லை. லேப் வைத்து கொண்டாது தானே போதுமானது இல்லை. லேப் இருக்காது, வாத்தியார் இருக்க மாட்டான், அட்டெண்டன்ஸ் போட்டுவிட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுறான். அவனும் என்ன பண்ணுவான் தெரியுமா? படிக்கிறது இல்லை. அவனுக்கு எப்படியாவது பட்டம் பெறுவதற்கு ஏற்பாடு செய்து விடுவார்கள். பிறகு அவனுக்கு வேலை கிடைக்காது. இதுக்கு முக்குறார் நம்முடைய விஸ்வநாதன். இந்த மோசமான முறையை மாற்று, இந்த தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் தகுதியாக கல்வி போதிக்கப்படுவதில்லை என்பதை மாற்று. அதனால தான் வேலை கிடைப்பதில்லை. இவ்வளவு ஊழல் நடக்கிறது. கல்வியில் நடக்கிற ஊழல் கணக்கற்ற. இந்த பொய்யா மொழியெல்லாம் அதாவது முகமூடி கொள்ளைக்காரர்களுக்கு சமமானவர்கள் இந்த திமுகவில் மந்திரிகளாக இருந்தவர்கள். முகமூடி கொள்ளைக்காரர்கள். அப்போ
கெடுத்து நாசமாக்கி விட்டார்கள் தமிழ்நாட்டை. இதை நிறுத்துவதற்கு இவர் போதுமா என்று எனக்கு தெரியவில்லை. இது பேசிக்கொண்டே இருக்கிறார். மந்திரி காங்கிரஸ்காரன் 60 வருஷத்துக்கு பிறகு மந்திரியாக இருக்கிற சரி, அந்த இன்ஜினியரிங் கல்லூரி அது தரமாக ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுத்து பார்ப்போம். சொல்லிவிட்டு பேசாமல் இருந்து சொல்லுகிறேன். உலகத்திலேயே இவ்வளவு இன்ஜினியரிங் கல்லூரி எங்கேயும் கிடையாது. எந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கிறது. அங்கே போய் சேருகிறவர்கள் ஒருத்தனுக்கும் வேலை கிடைப்பதில்லை, அவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதில்லை, அங்கே வாத்தியார்கள் இருப்பதில்லை. அதை அந்த கட்டடம் மட்டும் கட்டி கொண்டு இன்ஜினியரிங் கல்லூரி வைத்திருப்போர் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். போதுமானதாக இருக்கிறது. ஓகே, எதுவும் இந்த நாட்டிலே ஒழுங்காக நடக்காது. சும்மா பேசிக்கொண்டே இருப்பார்கள். கூட்டணியாக இருக்கிற போது எல்லாத்தையும் மூடிக்கொள்வார்கள். பிறகு கூட்டணி இல்லை என்றால் அதை பற்றி பேசுவார்கள். ஒரு நாடு அதனுடைய முன்னேற்றம், மக்கள் சமுதாயத்தினுடைய ஏற்றம் இது கருதி நடத்துகின்ற அரசியல் இங்கே இல்லை. ஒரு பக்கம் மாணவர்களோட போராட்டம், அந்த போராட்டத்திற்கு வாய் கூட திறக்கல விஜய் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை 2வது முறையா விஜய் அவருடைய அமைச்சர்களோடு பார்க்க போறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை வேற என்ன செய்வார் அவர் எதை செய்ய வேண்டுமோ அதுதான் செய்வார். அதான் செய்ய முடியும் அவருக்கு. வேற ஏற்கனவே அரசு அதிகாரிகளோட ஒரு முறை பார்த்துட்டு பாருங்க, எல்லா அமைச்சரும் முதல் நாள் படம் பார்ப்பது, குதிப்பது, கண்ணீர் விடுவது என்பது இதையெல்லாம் செய்து தான் இந்த கட்சியிலே நிலைக்க முடியும் என்று நினைக்கின்றவனாக இருக்கிறான். பிறகு இதை பற்றி நீ தேர்ந்தெடுத்திருக்கிற மனிதனுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் தான் அமைச்சர்கள் இருப்பார்கள், தரம் இருக்கும், அரசு இருக்கும். இதைத்தான் அவர்கள் செய்வார்கள். இதை காமராஜ் நான் மேட்டிங் ஷோவுக்கு போய் டிக்கெட் வாங்குறதுக்கு அனுப்பார். இது வேறு என்ன அவனுக்கு செய்ய தெரியும்? ஏதோ 4 பேர் முட்டாள்களையாக வேறு வைத்திருக்கிறார். இந்த கிருஷ்ணா ரெட்டி, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த லாட்ரி ஆதவ் அர்ச்சுனா, இந்த புஷி, ஒருத்தன் எவனுக்கும் எதுவும் தெரியாது. தப்பாக சம்பாதிக்கிறவன் பூரா உள்ளே இருக்கான். இவங்களுடைய யோசனையை கேட்டு என்ன நடத்த முடியும்? ஜோசியனை கொண்டு போய் அரசியல் ஆலோசகனாக வைத்து கொண்டார். நாடு முக்கியது என்றவுடன் அவனை தூக்கி விட்டு இப்பொழுது இன்னொருவனை வைத்திருக்கா. அவன் அதை விட மோசம். உன்னிடம் கால் ஷீட் பார்த்தவன், உன்னிடம் நடிகைகளுடைய கால் ஷீட் வாங்கியது, உன்னுடைய கால் ஷீட் வாங்கியது, பட முதலாளிகளிடம் உன்னுடைய சம்பளத்தை பேசுகின்ற வேலையை 15 ஆண்டுகள் செய்தவன் இப்பொழுது கோட்டையில் உன்னுடைய ஆலோசகனாக இருக்கிறான். எவனுக்காவது அரசியல் சாசனம் என்று ஒன்று இருப்பது தெரியுமா? அரசு எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து தெரியுமா? போய் இந்த சீஃப் செக்ரட்டரி மாதிரி ஆட்கள்கிட்டமாவது பாடம் கேட்டு நடத்து என்று சொல்லுகிறேன் நான். அவனுக்கு தெரியும். செக்ரட்டரியேட்டில் இருப்பவனை தினந்தோறும் கூப்பிட்டு 3 மணி நேரம் எனக்கு பாடம், நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லு. அவனை சார்ந்தே அரசியலை நடத்து. எப்பொழுதும் ஜனநாயகம் என்பது குறைவான தகுதி உடையவர்கள் நாடாளுகின்ற முறைதான் என்று அந்த முறை மீடியாக்கஸ் ரூல் என்று அதை சொல்வார்கள். அது அப்படி தான் இருக்கும். அதில் நீ விளங்காத வேலைகளை தான் செய்கிற. அங்கே காக்ரோச்சுக்கு போராட்டம் நடத்துகிறான் என்றால் நான் கேட்கிறேன், நீ இதை விட ரொம்ப டீப் ரூட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது வடநாட்டில். கங்கை கரையில் இந்தி பேசுகிற இளைஞர்கள் மோடியை எதிர்த்து போராடுகிறார்கள். அதனாலே இந்த நாட்டிலே ஒரு பெரிய மோசமான நிலைமை ஒன்று பெருகி கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் தவித்து போயிருக்கிறார்கள். இளைஞர்கள் தங்களுக்கு படிப்பு கிடைக்கிறதே தவிர தகுதியான நிறுவனங்களின் படிப்புகள் கிடைப்பதில்லை. தகுதியான நிறுவனங்களின் படிப்பு உள்ளவர்களுக்கு தான் வேலை கிடைக்கிறது. நாம் பேருக்குத்தான் படிக்கின்றோம். எதோ ரொம்ப இன்ஜினியரிங் காலேஜ் போல் நேரம் சொன்னேனே, அது மாதிரி வேலைகள் கிடைப்பதில்லை. நாம் கற்கின்ற கல்வி 2 தரமாக இருக்கிறது. வசதி மிகுந்தவனுடைய கல்வி ஒன்றாக இருக்கிறது, வசதி அற்றவனுடைய கல்வி ஒன்றாக இருக்கிறது. மாடசாமி படிக்கிற கல்வி வேறு, என்ன மார்ஷல் படிக்கிற கல்வி வேறு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அல்லது கிருஷ்ணா ரெட்டி வீட்டு பிள்ளைகள் படிக்கிற கல்வி வேறு. அதனாலே இவனுடைய கல்விக்கு வேலை கிடைப்பதில்லை. அவன் பூராவும் நொந்து போகிறான். அமெரிக்காவுக்கு போகின்றவன் கொஞ்சம் பேர் தான், மிச்ச பேர் பூரா நொந்து போகிறான். நொந்து போனவனாலும் போராடுகிறான். விலைவாசிகள் உயர்வு எந்த ஒன்றிலும், வடநாட்டிலும் பிஜேபி அரசுகளிலும் ஏராளமான ஊழல். மோடி தான் ஊழலாக இல்லை என்று சொல்லுகிறார்களே தவிர தேவையில்லை. என்ன அதுக்கு பதிலாக அவருடைய கட்சி பெரும்பணம் அடித்து இந்த அண்ணாமலைக்கெல்லாம் செலவுக்கு யார் பணம் கொடுத்தார்கள்? அந்த பணம் எல்லாம் என்ன நன்கொடையாக திரண்ட பணமா? எல்லாம் பெரிய பணக்காரர்கள், அதானி போன்றவர்களிடம். அதானி மோடியை உருவாக்கினார், மோடி அதானியை பெருக்கினார்.
அவர்களுக்குள் மியூச்சுவல். ஆனால் அது லஞ்சமாக பெறப்பட்ட பணம் இல்லை தான். இந்த காரியத்தை செய்து கொடுக்குறேன், இவ்வளவு கொடு என்பது தான் லஞ்சம். மோடி அந்த வேலையை செய்ய மாட்டார். அதை தவிர ஒரு பெரிய அதிருப்தி ஒன்று நாட்டிலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஐ எம்பசைஸ் திஸ். ஹிந்து இளைஞர்கள், இந்தி பேசுகிற இளைஞர்கள் நாட்டின் மையத்திலிருந்து மோடியை எதிர்க்கிறார்கள். இதுதான் மோடி விழிக்க வேண்டிய நேரம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்களுடைய கோரிக்கைகள் வலுவானவையாக இல்லை. இந்த ஒரே ஒரு நீட்டில் எத்தனை பேர் படிக்க போகிறான், இதற்காக வந்து இத்தனை கோடி பேர் போராடுகிறான். அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. அவன் பெற்ற கல்வி தரமுடையது என்று ஆண்டர்பிரினர்ஸ் என்று சொல்லுகிற தொழில் நிறுவனர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. இவன் வெளிநாட்டுக்கு போவதற்கு கனவு கண்டான், போவதற்கு வாய்ப்பில்லை. இவன் படித்த கல்வியின் தரத்தை வெளிநாடுகள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆகவே இந்த நாடு இருகூறாக இருக்கிறது. தேர் ஆர் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். இது இந்தியா இஸ் ஃபார் த ஹேவ்ஸ், இருப்பவனுக்கான இந்தியா, இல்லாதவர்களுக்கான இந்தியாவாக இல்லை. அதனாலே அவர்கள் போராடுகிறார்கள். இதெல்லாம் இவனுக்கு புரியாது. தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஜனநாயகன் படம் தான் பார்த்து கொண்டிருப்பான். சும்மா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னும் சரியாக ஒரு தலைமையை பெறவில்லை. நாட்டினுடைய பிரச்சனையை ஊடுருவி பார்க்க அதற்கு தெரியவில்லை. இதற்குள் புகுந்து ராகுல் நாம் காணாமல் போய்விட வேண்டாம் என்று அவர் ஒரு ஆட்டம். அப்புறம் இந்த டெல்லியில் ஆம் ஆத்மிக்காரன் அவன் ஒரு ஆட்டம். இதெல்லாம் உன்னுடைய கோரிக்கைகள் வலுவாக இல்லை. நீ என்ன சொல்லுகிறாய் என்றால் நீட்டை ஒழிக்க வேண்டும். நீட்டு தானா இந்தியாவில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் பிரச்சனை? நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த கல்வி கூடுதல் மதிப்புடையது என்றால் இந்தியாவில் இப்பொழுது, பழைய காலத்தில் இல்லை, மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும், டெக்னாலஜி அண்ட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டும் ரொம்ப மதிப்புக்குரியதாக இருக்கிறது. பெரும் பணம் செலவழித்து படிக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லா மாணவர்களும் அதை நோக்கி போகிறார்கள். இடங்கள் குறைவாக இருக்கின்றன. ஆகவே வடிகட்டுதல் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் நீட்டை உன்னிடம் கொடுத்து விட்டாலும் 7.5 லட்சம் மாணவர்கள் +2வில் தேர்வு பெற்று வருவார்கள். அவர்களுக்கு எப்படி இடம் கொடுப்பாய்? ஒரு ஸ்பெஷல் எக்ஸாமினேஷனை நீ வைப்பாய். ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் நீ திருடன் என்கின்ற காரணத்தினால் பணம் தருகின்றவனுக்கு இடம் கொடுப்பாய், மதிப்பெண் போடுவாய். இப்பொழுது அந்த அமைப்பில் அது இல்லை. அதிகாரிகள் தவறு செய்து ஒரு லீக் ஏற்பட்டாலும், கசிவு ஏற்பட்டாலும், அந்த கசிவு அவர்களை தண்டிப்பதில் போய் முடிகிறதே தவிர அதை ஆதரிக்கின்ற அரசாக மத்திய அரசாங்கம் இப்பொழுது இல்லை. நீங்களெல்லாம் அதை ஆதரிப்பீர்கள். ஓகே, நீங்களே இடத்தை விற்பீர்கள். ஆகவே இந்த நீட்டு தான் பெரிய சிக்கல் என்று எனக்கு படவில்லை. நான் சொல்லுகிறேன், 7.5 லட்சம் பேரை 10,000 பேராக நீ சுருக்க வேண்டும். அவன் 7.5 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேரை ஒரு தேர்வு நடக்கிறது. 1.5 லட்சம் பேரில் 65,000 பேர் தேர்ச்சி அடைகிறான். 65,000 பேரில் 10,000 பேருக்கு இடம் கிடைக்கிறது. 10,000 பேரும் குறைந்த மதிப்பெண் எடுத்த பணக்காரன். அதுதான் இதில் உள்ள சிக்கல். இந்த போராட்டமே 600 மதிப்பெண் எடுத்தால் நான் சொன்னேன் மாரிசாமி மாடசாமிக்கு இடம் கிடைக்காது. 600 மதிப்பெண் எடுத்தவனுக்கு, நீட்டில் தேறியவனுக்கே 200 மதிப்பெண் எடுத்த நம்முடைய மேட்டுக்குடி மகனுக்கு இடம் கிடைத்துவிடும். ஏனென்றால் நம்முடைய கல்வி நிறுவன முதலாளிகள், நம்முடைய இவர் மாதிரி ஆட்கள், எஸ்ஆர்எஸ் மாதிரியான கல்லூரிகள், ராமச்சந்திர உடையார் போன்ற கல்லூரிகள் சுடுகாடு நடத்தினாலும் லாபத்துக்கு தான் நடத்துவார்கள். ஐயா என்று நம்முடைய பழைய ஹரிச்சந்திரன் பெண்டாட்டி சந்திரமதி போய் என்னுடைய மகனை பாம்பு கடித்து விட்டது, என்ன காசு இல்லை, நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று கேட்டால் எஸ்ஆர்எஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு மயானம் நடத்தினால் பணம் கொடுத்தால்தான் பிணம் எரிக்கப்படுமே தவிர சந்திரமதிக்காக தனிச்சலுகை இங்கே ஒன்றும் கிடைக்காது. ஏனென்றால் எப்பொழுது கல்வி முதலாளியிடம் போய்விட்டதோ, எப்பொழுது அதுக்கு முதலீடு நடக்கிறதோ, நான் சொல்லுகிறேன் சுடுகாட்டுக்குமே முதலீடு நடந்தால் காசு இல்லாமல் முதலாளிகள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அப்புறம் நமக்கு தனியார் கல்லூரிகளில் போய் நீ கொடுத்தால் அவன் முதலீடு செய்து நடத்துக்கிறான். முதலீட்டுக்கு 3 மடங்கு லாபம் பார்ப்பான். அப்படி பார்த்து தான் நான் சொன்ன லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனிக்கு சமமாக இந்த கல்வி நிறுவனம் நடத்துகிறவர்களெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது காரணம் இந்த உறிஞ்சல் தான். ஓகே, இதுதான் கோபம். இருப்பவர்களின் உலகமாக இந்தியா இருக்கிறது, மோடியினுடைய நாடு இருக்கிறது. மார்க்கெட் எக்கானமி அப்படி ஆக்கி வைத்திருக்கிறது. என்ன ஆக கொஞ்சம் பேர் வசதியாக வாழவும் மற்றவர்கள் சாகவும்
கல்வி கிடைக்கவில்லை என்பது அல்ல பிரச்சனை. கிடைக்கின்ற கல்வி தகுதியுடையதாக இல்லை, அதற்கு வேலை கிடையாது. நாங்கள் 2 வகுப்பாக பிரிந்து கிடக்கிறோம். வசதி மிக்கவர்களின் இந்தியா இது. எங்களை போன்ற வசதியற்ற மாணவர்கள் எந்த இடத்தையும் வேலையையும் பெற முடியவில்லை என்பதற்கான போராட்டம் இது. இதை ஊடுருவி பார்த்தால் அடிப்படையில் பெரிய சிக்கல் இருக்கிறது. இது வெறும் இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரகிள் ஃபார் நீட், ரிமூவிங் நீட், அபாலிஷன் ஆஃப் நீட். இது அதல்ல, அதற்கு மேலே இருக்காது. நான் சொல்வது புரிகிறதா என்று உனக்கு தெரியவில்லை. நான் நீட்டை ஆதரிப்பது போல உனக்கு அந்த பேச்சு பட வேண்டாம். அதுக்கு மேல் நீட் என்பது மேட்டுக்குடி மக்களின் கல்வி. ஓகே, அது சாதாரண மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் வைத்தோம், உங்களுக்கு பாடங்கள் சொன்னோம், எல்லாம் செய்தாலும் இல்லை. அதற்கு பிறகு நான் தரக்குறைவான கல்வியை பெறுகிறேன், அவன் தரம் மிகுந்த கல்வியை பெறுகிறான், அவனுக்கான நாடாக இது இருக்கிறது என்பது மோடிக்கு சொல்லப்படுகின்ற செய்தி. மோடி இதற்கு என்ன செய்வார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வெறும் மந்திரியை போக சொல்வதென்றால் எளிது. அவனை போக சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு இருடா 6 மாதம் அதற்கு பிறகு வந்தால் ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடத்துவான். நான் சொல்லுகிறேன், கீழே இருக்கிற அமைப்பு நடத்திய தேர்வில் கசிவு ஏற்பட்டால் மந்திரி தூக்கு போட்டு கொள்ள வேண்டும் என்றால் அது சரியில்லை. இல்லை, அடிப்படை பொறுப்பாது ஏற்கனவே. என்ன பொறுப்பு? அதிகாரிகளை வைத்து கொண்டு தான் நீ நாடாள வேண்டும், அதிகாரிகளை வைத்து கொண்டு தான் நாடாள வேண்டும். அதற்கு நம்ம ரொம்ப ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் உருவாக்குகிறோம். தவறு செய்யாதவர், அதிலும் தவறு வந்தால் மீண்டும் அந்த ஓட்டைகளை அடைப்பதற்கு தான் முயல முடியுமே தவிர, இதற்கு அதை கீழே கிளார்க்கு தவறு செய்தால் உடனே செக்ரட்டரி ராஜினாமா செய்ய வேண்டும், செக்ரட்டரி தப்பு செய்தால் அவனை தான் நீக்க முடியும். இதுதான் நியாயமானது, அவ்வளோதான். இதற்கு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொன்னால் அவர் என்ன, எவனோ ஒரு கல்வி அமைச்சராக இருப்பான், அதில் தப்பு நடக்கும். ஒரு அணையை கட்டுவான், ரோடு போட்டுருக்கிறேன், அந்த ரோடு இப்போ போட்டிருக்கிறேன், நீண்ட சாலைகள் 3 மாதத்தில் பேர்ந்து விட்டது, அது ஊழல் நடந்திருக்கும். அதனால இந்த மந்திரியை தூக்கில் போட வேண்டும். நான் இதில் ஊழல் நடந்ததுக்கு அதிகாரி காரணம், அவன் காரணம் இல்லை. எவனும் ஒருவனுக்கு வினாத்தாளை விட்டு விட்டான், பெரிய தொகை வருகிறது, வினாத்தாளை விட்டு விட்டான். அவனையெல்லாம் பிடித்து கடுமையாக தண்டித்தால் அடுத்த தடவை பயப்படுவான். இவ்வளவுதான் செய்ய முடியும் ஒரு பெரிய நாட்டில். அதை விட்டு நான் சொல்வது மந்திரி ராஜினாமாவுக்கு அல்ல இந்த போராட்டம், அதன் பேரில் நடக்கிறது. ஓகே, எல்லோரும் கல்வி பெறுகிறோம், இருப்பவர்களின் கல்வி வேறாகவும் இல்லாதவர்களின் கல்வி வேறாகவும் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை தரம் வேலைகளை பெறுகின்ற தகுதியுடையதாக இல்லை, நாங்கள் வாழும் தகுதியுடையதாக இல்லை. வி ஸ்ட்ரகிள் ஃபார் சர்வைவல். அதான் இப்போ பிரச்சனை. ஓகே, வந்தே மாதரம் இது இங்கே போய் ஒன்றும் புரியாது. இங்கே சும்மா அதை அங்கேருந்து கொண்டு வந்து இதை இந்த நீட்டு அங்கே தான் அடிக்குது. அதேமாதிரி விவசாய போராட்டங்களெல்லாம் பஞ்சாபில் தான் நடந்தன. ஏன் இந்தியாவில் விவசாய நிலங்களே கிடையாதா? ஏன் விவசாயத்திற்கு எதிராக மோடிக்கு எதிராக நடந்த போராட்டம் ஏன் தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், ஆந்திராவில், ஒரிசாவில் நடக்கவில்லை? ஏன் பஞ்சாபில் நடந்தது? ரிச் பெசன்ஸ் ஸ்ட்ரகிள் அது. ஆனால் அந்த சட்டம் தப்பான சட்டம், மோடி கொண்டு வந்த சட்டம் தப்பான சட்டம். அது ஆண்டர்பிரினர்ஸ் கையில் அல்லது பெரிய தொழில் முதலாளிகள் கையில் விளைபொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் முயன்றார். மோடி பல தப்புகள் செய்தார். ஒன்று, அந்த டிமானிட்டைசேஷன், பண மதிப்பை பிடுங்குவதற்காக செய்தது. இப்பொழுது செய்ய போகின்ற டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை, பாராளுமன்ற தொகுதிகள் வரையறை, முட்டாள்தனமான சட்டம். அவர் நினைப்பது என்ன என்றால், இந்தியா என்பது பாரதம், பாரதம் என்பது உத்தரப்பிரதேசம். அதை இதுவரை நிறைவேற்ற முடியவில்லை. மோடி 2/3 பெரும்பான்மையை பெறுகிறார். அதுக்கு மம்தா கட்சியிலிருந்து இழுக்கிறார், தாக்கரே கட்சியிலிருந்து இழுக்கிறார், முடிந்தால் திமுகவை எடுப்பதற்கு முயல்கிறார். இப்படி எல்லாரையும் உருவாக்கி 2/3 பங்கு பெரும்பான்மையை பெற்று இந்தியா என்பது மாநிலங்கள், மொழிவழி இனங்கள், மொழிவழி நாகரிகங்கள், சிந்து சமவெளி நாகரிகங்கள், எங்களுக்கு சங்க இலக்கியம் உண்டு, என்னடா உண்டு. இந்தியா என்பது ஒரு நாடு. தட் இஸ் இந்தியா இஸ் ஃபார் த ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள், இந்தியா இஸ் ஃபார் த ஹிந்துஸ். இதை கொண்டு வருவதற்கு தான் அவர் நம்முடைய பாராளுமன்ற உரிமைகளை எல்லாம் பிடுங்க பார்க்கிறார். ஆகவே nobody has any right for a state. No state rights, only national rights. வந்தே மாதரம் பாடவில்லை என்றால் 3 ஆண்டு தண்டனை. பெரிய வந்தே மாதரம் என்ன என்று கேட்கிறேன். அதான் தேசிய கீதம் ஒன்று இருக்கிறது, அது ஒரு அடையாளம். எத்தனை இடம் வைக்கிறது? இருக்கிறதுக்கு பூரா காலையிலேருந்து பாடிக்கொண்டே இருங்க, அங்கே எழுந்து நின்று கொண்டே இருக்க வேண்டியதான்.
தேசிய கீதம் பாடுவது நியாயம், உலகம் பூராவும் அது மதிக்கப்படுகிறது. நாங்கள் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்தே மாதரம் பண்ணுவேன். அப்புறம் இன்னொருத்தன் வருவேன், அவன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆளை வந்தால் அவன் ருஷ்யாவுக்கு மதிப்பளித்து ஒரு பாட்டு எழுதுவான், இல்லை மார்க்ஸுக்கு மதிப்பளி, எல்லாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். நம்ம வேறு காலையிலேருந்து சாயந்தரம் நின்று கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்க வேண்டியது. இல்லை, அதை அவமதிக்கக்கூடாது. அது பாட்டு போடுறப்போ எதற்காகயா இதெல்லாம் வைக்கிற? நீயா வந்தே மாதரம் குந்தே மாதரம்னு வச்சுக்கிட்டு அப்புறம் அவமதிக்கக்கூடாது என்று சொன்னால், 3 ஆண்டு வந்தே மாதரம்னாலே முதல்ல அது தமிழும் இல்லை, ஒரு இடமும் இல்லை. வந்தே மாதரம் என்றால் அதெல்லாம் முஸ்லீம்கள் தாயை வணங்குகிறது. முஸ்லீம்கள் அது ஒரு காளி போன்ற அமைப்பு, காளி போன்ற தாயை வணங்குகின்ற அந்த பாடலுடைய அமைப்பே சரியில்லை. அது ஒரு இந்து பெண்கடவுளை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுகின்ற பாடல். நம்முடைய தேசிய கீதம் அப்படி இல்லை. திராவிட உட்கார வங்காயிட்டு நம்மளையும் சேர்த்தானே பாடுகிறான். பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கார வங்கா, இந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா. அப்புறம் மலையை சொல்லுகிறேன், யமுனை நதியை சொல்லுகிறேன், இங்கே மாநிலங்களை சொல்லுகிறேன், பஞ்சாபை சொல்லுகிறேன், இந்தியத்தை சொல்லுகிறேன், திராவிடத்தை சொல்லுகிறேன். ஆக நம்மை நாமே போற்றி கொள்ளுகின்ற இந்த பாட்டு சரியானது. ரொம்ப தேர்வு செய்து தான் வந்தே மாதரத்தை காங்கிரஸ்காரன் தள்ளி இந்த பாட்டை தேர்ந்தெடுத்தான், தாகூர் பாட்டை. இது வங்காளத்தில் இருக்கிற பாட்டு, அதுவும் வங்காளம் தான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட்டுக்கும் நன்றிங்க.